லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் டெய்லரிங் கிளாஸ் போகணும். யமுனா 2 நிமிஷம், 2 நிமிஷமா. உன்னால அப்பாவுக்கு ஒரே ஒரு உதவி ஆகணுமா? வீட்டுக்கு வந்தா சக்தி அந்த திட்டுறா. பெத்த அப்பாட்ட அப்படி பேசுறது சரியாமா? வாழ்க்கையில செய்யக்கூடாத ஒரு தப்பை செஞ்சுட்டேன், ஒத்துக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு அப்பா இல்லைன்னு ஆயிருமா? வாழ்க்கை பூரா என்னை இப்படி ஒதுக்கியே வச்சா இது நியாயமாமா? இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட பேசுறேன்னா, நீ தானே இந்த வீட்டுக்கு பெரிய பொண்ணு. வீட்டுக்கு என்னம்மா, நம்ம வம்சத்துக்கே பெரிய பொண்ணு நீ தானம்மா. நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு நல்லாவே புரியும். எது சரி எது தவறுன்னு பொறுமையா பேசி முடிவெடுக்கிற பொறுப்பு உங்ககிட்ட மட்டும்தானமா இருக்கு. ஏதோ நம்ம கெட்ட நேரம் 10 லட்சம் ரூபாய் தொலைஞ்சு போச்சு. அதுக்காக நீயும் உங்க அம்மாவும் கஷ்டப்படுறத என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலம்மா. ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியலம்மா. ஏன்னா என் நிலைமை அப்படிமா. புஷ்பா இருக்காளேம்மா, அவ பேர்ல தாமா பூ, ஆனா நிஜத்துல அவ ஒரு ராட்சசிமா. தினம் தினம் என் உயிரை எடுக்கிறா. ஒரு நாள் கூட நிம்மதியா நான் ஒரு வாய் சோறு சாப்பிட்டது இல்லம்மா. அந்த 10 லட்சம் ரூபாய் விஷயத்துல உங்க எல்லாத்தையும் ரோட்டுக்கு கொண்டு வந்துடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காமா. அம்மா அதுக்கு நான் விடவே மாட்டேன். அவ ஏதாவது உங்களை செய்யறதுக்குள்ள நானும் நீயும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடணுமா. ஒரு அப்பாவா நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்றேம்மா. என்னைக்கு இருந்தாலும் சரி அந்த இடம் உங்களுக்கு தான். இப்ப நான் புஷ்பாவை சமாதானப்படுத்தணும்னா உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமா. என்ன? ஒரு நிமிஷம். இந்த பத்திரத்துல உங்க அம்மா கிட்ட சின்னதா ஒரு கையெழுத்து வாங்கணும், அவ்வளவுதாம்மா. பயப்படாதம்மா, இது சும்மா ஒரு பேச்சுக்கு தாமா. அந்த இடம் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு தாமா. இந்த பத்திரத்துல ஒண்ணும் இல்லம்மா. இப்போதைக்கு எனக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவ்வளவுதான். உங்க அம்மா கிட்ட ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வந்துருமா. இல்ல, என்னால இதெல்லாம் முடியாது. என்னம்மா நீ அப்பாவோட நிலைமையை இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி நீ புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறியம்மா. நீ பாட்டுக்கு படக்குன்னு முடியாதுன்னு சொல்லிட்ட. உன்னைய விட்டா எனக்கு வேற யாருமா இருக்கா? நீ எனக்கு பொண்ணுமா. நீ பிறந்தப்ப இந்த கையால தூக்குனப்ப எப்படி இருந்துச்சு தெரியுமாமா? ஆமாமா, எத்தனை புள்ள பிறந்தாலும் புள்ள மாதிரி வருமாமா. நீங்க என்ன சொன்னாலும் என்னால இத பண்ண முடியாதுப்பா. சரிம்மா, வேணாமா. திடீர்னு வந்து உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னா நீ எப்படி வாங்கிட்டு வருவ? வேணாம். இந்த அப்பாவுக்கு வேற வழி இல்லம்மா. தூக்கு போட்டு சாகுறேம்மா. நான் எங்க போறது? சாக வேண்டியதுதான். ஐயோ அழாம இருங்க. வேற என்னம்மா என்ன பண்ண சொல்ற? நான் செத்தா அவ அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருமா. என் சாவுக்கு நீங்க எல்லாம் தான் காரணம்னு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாமா அவன். எனக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி நாண்டுகிட்டு தொங்குறேன். தினம் இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வான்னு உயிரை எடுக்கிறாமா அவன். என் நிலைமை உனக்கு புரியும்னு நினைக்கிறேம்மா. எப்படியாவது உங்க அம்மாட்ட சொல்லி இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வந்துருமா. அப்புறமா நான் புஷ்பாவை சமாதானப்படுத்தி இந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டுறேமா. அதுக்கு நான் பொறுப்பு. உன் மேல சத்தியமா. சொல்றத புரிஞ்சுக்கம்மா. கோர்ட்டு கேஸ்னு போனா உங்க வாழ்க்கையில வீணா போயிருமா. அதுக்கு தாமா சொல்றேன், இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாமா.
அப்ப நான் சாக வேண்டியதுதாம்மா. நான் சாகுறேன் இல்ல எங்கேயாவது போறேன். என்னைத்தான் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்களே, நான் எதுக்கு இருக்கணும்? அக்கா பொரியல் கொடு. யமுனா, அக்கா. ம். மா, ம், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு மத்தியானம் வந்துட்டு போன மாதிரி சங்கிலி இன்னொரு தடவை மெஸ்ஸுக்கு வந்து பேச்சு கொடுத்தானா, பயப்படாம பேசு. அந்த ஆள் பேச்சு எடுத்தாலே எனக்கு எரியுது. சாரிக்கா. சரி, இப்ப என்னமோ கேட்க வந்தியே, என்ன விஷயம்? அதை கேட்டா நீ திட்டுவ. திட்ட மாட்டேன், கேளு. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அம்மா, யமுனா அக்கா தானே ஃபர்ஸ்ட் பிறந்தா. அப்போ அப்பாக்கு அக்கா மேல பாசம் இருந்திருக்கும்ல. நல்லா கேட்டப்போ. அந்த ஆளுக்கு நம்ம அம்மா மேலயே பாசம் இல்ல, இதுல எங்க இருந்து அக்கா மேல பாசம்? யமுனான்னா அவருக்கு கொள்ள பிரியம். வேலையிலேருந்து வந்ததுமே அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்படியே அவளை தோள்ல போட்டு கொஞ்சுன்னு கொஞ்சிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. திடீர்னு ஜுரம் வந்து தூக்கி தூக்கி போட்டுடுச்சு குழந்தைய. வந்ததுமே பார்த்தாரு, அப்படியே தோள்ல போட்டுக்கிட்டு எத்தனை கிலோமீட்டர்னு நினைக்கிற அப்படியே ஓட ஆரம்பிச்சாரு. நானும் பின்னாடியே ஓட்டம் பிடிச்சேன். அங்க ஓட்டம் பிடிச்சவரு ஆஸ்பத்திரிக்கு போய் குழந்தைய ஆஸ்பத்திரியில சேர்த்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு உயிரே வந்தது. அவர் தான் இவ உசுரை காப்பாத்தினார். ஏமா, பெத்த புள்ளைய அப்பன் காப்பாத்தாம பக்கத்து வீட்டுக்காரன வந்து காப்பாத்துவான்? நல்லா சொன்ன போ. இதோட இந்த பேச்ச விட்டுரு. உலகத்திலேயே பெத்த புள்ளைய கொஞ்சலனா அவன் மனுஷனே இல்லன்னு அர்த்தம். ஏய், இனிமே இந்த ஆளை பத்தி பேச்ச எடுத்த நான் பத்திரக்காளி ஆயிடுவேன். இதுக்கு தான் நான் கேட்கவே மாட்டேன்னு சொன்னேன். நீ தான் கேளு, திட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி திட்டு. சரி, சாப்பிடு. யமுனாக்கா, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது பிளான் பண்ணி அம்மா கிட்ட டிராமா போட்டிருக்கா அந்த ஆளு. அக்கா, நான் தட்டெல்லாம் எடுக்கிறேன், நீ பாத்திரத்தை கழுவ போடு. என்னமாமா வர வர சிகரெட் ஓவரா போற மாதிரி இருக்கு? ஏன் டென்ஷன் எனக்கு தானடா தெரியும். உனக்கு என்ன? உங்க அக்காவை என்கிட்ட தள்ளி விட்டுட்டு நீ ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க. உங்க அக்கா கூட வாழ்றவன் நான் தானே. சரி, இது எங்க அக்கா கிட்ட சொல்ல வேண்டியதானே? டேடே, ஏன்டா? விடு மாமா. மாமா, மீனாட்சி அக்கா கிட்ட யமுனா பத்திரத்துல கையெழுத்து வாங்கிடுவாளா? வாங்காம எங்கடா போயிருவா? ஓ. அவ என் பெரிய பொண்ணுடா. அவளுக்கு என் மேல எப்பவுமே பாசம் ஜாஸ்திடா. என்னையா சொன்ன? அது பொம்பளை புள்ள வேணான்னு தானே ஏன் பின்னாடி வந்த? இல்ல புஷ்பா. அது என்ன? மொத பொண்ணை பத்தி பேசும்போது
உன் கண்ணுல அவ்ளோ சந்தோஷம் தெரியுது. அந்த பொண்ணுக்காக தானே சிகரெட்டை விட்ட? ஆ? எதையும் மறக்க மாட்டா இந்த புஷ்பா. ஐயோ அதெல்லாம் அப்ப இப்ப பாரு எவ்வளவு சிகரெட் குடிச்சிருக்கேன்னு. ஆமா, ஏன் பொண்ணுன்னு இவ்ளோ பேசுறியே, அவ கையெழுத்து வாங்கிடுவாளா? கண்டிப்பா கையெழுத்து வாங்கிடுவா புஷ்பா. அவ மேல உனக்கு அவ்ளோ நம்பிக்கையா? கரெக்ட் தான், பாசக்கார பொண்ணுல்ல. பாசம்லாம் ஒண்ணும் இல்ல, அவ முன்னால நான் போட்ட வேஷம். அந்த நம்பிக்கையில சொல்ற, நிச்சயமா கையெழுத்து வாங்கிடுவா. வேஷமா? அப்படி என்ன பண்ண? இந்த வேலை மட்டும் நடக்கலைன்னு வை, நான் தூக்குல தொங்கிடுவேன்னு சொன்னேன். அப்படியே பயந்துட்டா. ஓ, கண்டிப்பா அவங்க அம்மாட்ட கையெழுத்து வாங்கிடுவா. அப்படி சொல்லிருக்கியா? ம். வா. எங்க புஷ்பா? நான் தான் சாப்பிட்டனே. ஒரு நிமிஷம் இங்கே இரு, வந்துடுறேன். என்னடா என்னவா இருக்கும்? நீ தூக்கு போட போறேன்னு சொன்னதுக்கே அவ அவ்ளோ பயந்தானா, அது நிஜமாக்கிட்டா? ஏ புஷ்பா, என்ன புஷ்பா இது? பயப்படாத, இப்ப இல்ல. ஒருவேளை அந்த மீனாட்சி பத்திரத்துல கையெழுத்து போடலன்னு வெச்சுக்கோ, நீ சொன்னதை நான் செஞ்சு காமிச்சிருவேன். எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, இதோ வந்துடுறேன் மாமா. வந்துடுறேன் இரு. புஷ்பா, நான் யமுனாட்ட எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால அவ கண்டிப்பா கையெழுத்து வாங்கிடுவா புஷ்பா. உன்னை நம்ப முடியலையே. எதுக்கும் நானே போய் இன்னும் கரெக்டா சொல்லிட்டு வரவா? எங்க போற புஷ்பா? என் சக்காலத்தி வீட்டுக்கு. இந்தா, இத நீ பத்திரமா வச்சுக்கோ, நான் வரேன். அவளுக்கு நீதான் சக்களத்தின்னு சொன்னா இன்னைக்கே என்னைய தூக்குல தொங்க விட்டுருவா போல இருக்க. என்னமோ பண்ணி தொலை. கையெழுத்து போட்டாலும் கஷ்டம், போடலனாலும் கஷ்டம். இப்ப இத பத்தி யார்கிட்ட கேக்குறது? அப்பான்னு சாதாரணமா பேச்சு வந்தாலே சக்தி அவ்வளவு டென்ஷன் ஆகுறா. இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது, என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அக்கா அக்கா, என்னக்கா இங்க உட்கார்ந்திருக்க? பாத்திரம்லாம் எடுத்து போட சொன்னனே. அது துணிலாம் நிறைய இருக்கு, மடிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். அக்கா, என் போன் பாத்தியா? இல்லடி, இங்கதான் எங்கேயோ வச்சேன். இங்க இல்லடி, நான் இப்பதான் வந்து உட்கார்ந்தேன். நீ எழுந்துரு. இங்க எதுவும் இல்ல, துணி மட்டும் தான் இருந்துச்சு. நீ எழுந்துருடி. சக்தி, என்னது இது? அது இல்ல இல்லன்னு சொன்ன, இங்க இருக்கு பாரு. சரி, நீ சீக்கிரமா வந்து பாத்திரத்தை எல்லாம் கழுவ போடு.
நீங்க இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? ஆ? என் சக்காலத்தி பொண்ணுங்க எப்படி இருக்காளுங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். சித்தி, கையெடுத்து உங்களை கும்பிடுறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஏய், இல்லனா எவடி உனக்கு சித்தி? சித்தி கித்தின்னு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. சக்திக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமா, என்ன எல்லாத்துக்கும் சக்தி சக்திங்கிறீங்க? உங்க வீட்ல மத்த 3 பேருக்கும் மூளையே கிடையாதா? ஏய், நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், சும்மா அங்க பாத்துக்கிட்டு இருக்க. இத பார், நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், நீ என்ன பாரு. உங்க அப்பா உன்கிட்ட என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நிச்சயம் நடக்கும். சீக்கிரம் உங்க அம்மா கிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்குற வழிய பாரு. இல்ல எல்லா பிரச்சனைக்கும் தயாராயிரு. என்ன? நான் உன்னை பயமுறுத்தலாம் இங்க வரல, எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். உன் தங்கச்சி இருக்காளே, அவ கொஞ்சம் கூட என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. நீயாவது காது கொடுத்து கேப்பங்கிறதுனாலதான் உன்கிட்ட இப்ப வந்து பேசிட்டு இருக்கேன். விஷயம் கை மீறி போனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதான்னு நீ கேட்ட கூடாதுல்ல, அதுக்குதான். வீட்டுக்கு யாரு பெரியவ? நீதானே? அப்ப நீதான் முடிவெடுக்கணும். நீங்க வேற இடத்துல மரியாதையா பொழைச்சுக்கிற அளவுக்கு எல்லா உதவியும் நான் செய்யறேன். ஆனா இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடுங்க. வேற ஏதாவது பண்ண நினைச்சீங்க, ரோட்டுக்கு வந்துருவீங்க. கையெழுத்து வாங்குறியா இல்ல உங்க அப்பா தூக்குல தொங்கறத பார்க்க போறியா? அக்கா, என்னக்கா ஏதோ பேச்சு சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு? அக்கா, உன்னதான் பேச்சு சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சே, யார் வந்தா? அது இந்த நேரத்துல இங்க யார் வர போறா? அது ஒரு நாய் இங்க வந்துச்சு, அதான் நான் விரட்டி விட்டுட்டேன். ஓ, நாயா? இந்த நாய்க்கெல்லாம் நேரங்காலமே கிடையாது. அக்கா வா. நாயிலடி நரி. கையெழுத்து வாங்குறியா இல்ல உங்க அப்பா தூக்குல தொங்கறத பார்க்க போறியா? இந்த விஷயத்த மறைச்சி பிரயோஜனமே இல்ல, பேசாம சக்தி கிட்ட சொல்லிடலாமா? சக்தி படிச்சவ, அவகிட்ட சொல்றதுதான் கரெக்ட். இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல சக்தியால மட்டும்தான் முடியும். இதை நம்ம சக்தி கிட்ட சொல்லி அதனால அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா இப்ப என்ன பண்றது? முதல்ல இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடலாம்.